ரஷ்யா உக்ரைன் நடந்தோறும் அட்டாக் நடக்கிற மாதிரி ரஷ்யா உக்ரைனுக்குள்ள செர்காஸ்கி பகுதியில் ஹெவியான அட்டாக் அல்ல குறையாத வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஹெவி அட்டாக் அப்படியே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கோவம் தலைக்கேறிடுச்சு அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அது போல் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க உக்ரைனு. ஸோ அதனால ரஷ்யா ஹெவியாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செர்காஸ்கி பகுதியில் எனர்ஜி ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்டாக அவுட், தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள். பவர் அவுட்ரேஜஸ், பவர் எல்லாம் வந்து பண்ண மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க செர்காஸ்கி பகுதி. அடுத்து அப்படியே நிக்கோலேவ் ரீஜன், இந்த கர்சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்சன்ஸ்க் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் பண்ணனால டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வாட்டர் சப்ளை கூட வந்து பார்த்தா ப்ராப்பராக கொடுக்க முடியல. ஸோ வாட்டர் சப்ளை தட்டுப்பாடு ஆக ஆரம்பிச்சிச்சு நிக்கோலேவ் ரீஜன்ல. அடுத்து அப்படியே கீர்வி ராக் அட்டாக், ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. அதிகமாக பேசக்கூடிய விஷயங்கிறது கீர்வி ராக். ஏன்னா ஹெவி அட்டாக் நடந்திருக்கு, அதிகமாக பாதிப்படைய அடைஞ்ச ஒரு பகுதினா அதுதான். இதுல கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கு. அதிகமான ஹிட்ஸ் நடந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கீர்வி ராக் பகுதி. இது தாக்குதல் நடக்கக்கூடிய விஷயம். இது போக வந்து பாத்தீங்கன்னா ஒடசா பகுதியில போர்ட் ரெனி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஹைவே இருக்கு. அந்த ஹைவே மேல வந்து பாத்தீங்கன்னா ஜிராண்டன்கள் டொயங்கின்னு வந்து விழுந்திருக்கு. அந்த டைம்லன்னு பார்த்தா அங்க ஒரு கார் போயிட்டு இருந்திருக்கு, அதுல சிவிலியன் இறந்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து வைக்கிறாங்க. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள ஹெவியான அட்டாக், அதுவும் ஒடசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா லஜிஸ்டிக்கே போகக்கூடாது. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒடசா 2 தீவுகளா பிரிய போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வேலைகளை ரஷ்ய தரப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லஜிஸ்டிக் சப்ளையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து பண்ண ஹெவியாக இந்த ட்ரோன்களை யூஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி உக்ரைன் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, டிசம்பர் 26 வரைக்கும் கரண்ட், வாட்டர் இது போல விஷயங்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான சிக்கல்கள் கண்டிப்பா வராது அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய ரீஜன் தரப்பு வந்து பண்ணா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹெவியான அட்டாக் கிருவீராக அடுத்த ஒடசா பகுதி இதெல்லாம் பாத்துக்கலாமா. இப்ப அதே போல வந்து பண்ணா உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ராஸ்டோவ் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிப் நின்று இருக்கு. அந்த ஷிப்பு மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 2 நபர்கள், க்ரூ மெம்பர் அப்புறம் ஒரு சிவிலியன் கிட்ட வந்து பண்ணா காயமடைஞ்சிருக்காங்க. இறந்திருக்க கூடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுட்டு வருது சில நபர்கள். ஸோ இது போல காயமடைஞ்ச நபர்கள் க்ரூ மெம்பர்ஸ் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. 2 க்ரூ மெம்பர் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் இனிஷியலா ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிறேன் இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டலா 5 நபர்கள் கிட்ட வந்து பண்ணா காயமடைஞ்சிருப்பாங்க, அதுல 2 நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ கவர்னர் தரப்பு வந்து வரக்கூடிய இனிஷியல் ரிப்போர்ட்ஸா இருக்கு அந்த ராஷ்டிர கவர்னர். ஸோ இது போல எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கப்பல்கள் மேலேயும் ரஷ்ய தரப்பு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது முடிவே இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் எல்லாம் உட்காந்து அந்த 4 வேறு தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து 3 பேர் பிரான்ஸு, யூகே, ஜெர்மனி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூவேந்தர்கள் உட்காந்து உக்ரைனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க. 4 மீட்டிங் வந்து பண்ண நடந்தது. ஸோ அந்த 4 மீட்டிங்கோட ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு பெர்லின்ல வச்சு அமெரிக்கா கொடுத்து வர அமைச்சுக்கிறாங்க. இப்போ பிரசல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ல உட்கார வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிறாங்க. இல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாரு அந்த மீட்டிங்ல. 19 டிசம்பர் நடக்கூடிய மீட்டிங்ல நான் எந்தெந்த சிஸ்டம்லாம் சொல்ல விருப்பப்படலைங்க. அவர் நிறைய பேசினாரு, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எந்தெந்த சிஸ்டம்லாம் சொல்ல முடியாதுங்க. நிறைய சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா மிசைலே இல்லாம இருக்குது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம். கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுங்கிறது பார்த்து பண்ணி கொடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர் சொல்லியிருந்தாரு. மெயினான விஷயம் உக்ரைனுக்கு உதவுறதுக்கான வேலைகள். சாங்ஷன் ஒரு 40 வெசல்ஸ் மேல போட்டிருக்காங்க, அதெல்லாம் 2வது. பட் ஆனா உக்ரைனுக்கு உதவுறதுக்கான வழிய சொல்லிட்டு போங்க. அது வரைக்கும் யாரையும் விடமாட்டேன். எவ்வளவு நேரமானாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலும் சரி, வெளியே யாரையும் விடமாட்டேன் பாருங்க. டோரை சாத்துங்க அப்படிங்கிறதோட வண்டர்லா அவர்கள் வண்டர்ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது சரி முடிச்சிருவாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்படிங்கிற பார்த்தா, ரஷ்யாவோட காசை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க பேக்கெட்ல இருந்து காசு கொடுங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் உட்கார வச்சு, இந்த ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் எழுதல அப்படின்னா டோர்லாம் க்ளோஸ் பண்ணு, எழுதி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது போல பண்ணுவாங்க இல்லையா படிக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த எக்ஸாம் டைம்ல. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா பதட்டமா இருக்கு. எல்லாத்தையும் அங்க அஸ்மல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கத்துல ப்ரொடெஸ்ட் வேற நடந்துட்டு இருக்குது யூரோப்ல. யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா 500 டிராக்டருக்கு மேல 1000 ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லக்சம்பர்க் பகுதியில அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கேதர் ஆயிருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இது போல பண்ணியிருக்கிறாங்க. இல்ல அங்கிருந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல. நல்ல வேலை இந்த ட்ரக்கு தூக்கிட்டு வந்துக்கிறாங்க இல்லையா டிராக்டர். ஸோ அவங்களுக்கு தண்ணி அடிச்சு பாக்குறாங்க. அவங்க ஹார்ன் அடிச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க ஃபார்மர்ஸ்.
பிரான்ஸ்ல சாணி ட்ரக் இருக்கு இல்லையா, இவங்க தண்ணி அடிக்க அவங்க சாணி அடிச்சிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங். மற்றபடி வந்து பண்ணா அவங்க தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க போலீஸ் தரப்பு இருந்து. ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். அங்க ஒரு சைடு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஏப்பா நாங்கெல்லாம் உட்காந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எதுவும் பார்க்காம நீங்க என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல உட்காந்து வேற நாட்டுக்கு உதவலாம் அப்படிங்கிறது போல பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா காண்ட் ஆகுமா இல்லையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இங்க ஃபார்மர்ஸ்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம உக்ரைனோட ராடா அங்க போயிடலாம். ஏன்னா அட்டாக் நடக்குது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரெண்டாவது, இந்த ராடால இருக்கக்கூடிய விஷயம் அது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் பேசிட்டு யூரோப்பியன் யூனியன்ல ஆட் பிரிஞ்சஸ்க்கு மிசைல் இல்லைன்னு வேற பேசிக்கிறாரா, எல்லாம் பேசிட்டு அப்புறம் இப்போ போலாண்டுக்கு வேற போயிருக்கிறாரு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இதுல இந்த டைம்ல போயிருக்கும் போது இங்க உக்ரைனோட ராடால வந்து பண்ணா குர்ச்சங்கோ அவர்கள், இவரும் எம்பி தான் உக்ரைன்ல. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட்ல நின்று பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னையா நடக்குது, பார்லிமெண்ட்ல வந்து பேசுறாரு அவர், என்னையா நடக்குது, என்னையா சத்தியம் பண்ணீங்க நீங்க இங்க நின்னுட்டு, இல்ல என்ன சத்தியம் வாங்குனீங்க நீங்க, மாஸ்கோ பிளாக் அவுட் ஆகும்னு சொன்னீங்களா இல்லையா, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, டெர்னியூ சுமி இப்போ ஒடசா கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆயிடுச்சு. ஆயிரக்கணக்கான நூத்துக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பிளாக் சீயோட ஒடசா, நம்ம கருங்கடலுடைய வாயுன்னு சொல்லக்கூடிய ஒடசா பகுதி இப்போ பிளாக் சிட்டியா மாறிடுச்சு. பிளாக் சி மட்டும் பிளாக் இல்லை, இப்ப சிட்டியும் பிளாக்கா மாறிடுச்சு. என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பண்ணா கர்ச்சன்கோ அவர்கள் தரப்பு வந்து அப்படியே கர்ஜனை பயங்கரமா வந்து பண்ண கேட்டிருக்கிறாரு. இப்ப ஆர்டிஃபின் சிஸ்டம் இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்துக்கிறாரு. எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதான் தெரியல ஜெலன்ஸ்கி அவர்கள். ஏன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பீப்புள் ஆஃப் த சர்வன்ட் பார்ட்டி புதுசா ஒரு நபரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது போல தலைவர் பொறுப்புக்கு அப்படின்னு என்ன ஜெலன்ஸ்கி முடிச்சிட்டாரா அவ்வளவுதானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பேக் எடுக்கிற மாதிரி இவரும் கொஞ்சம் பேக் எடுத்துருவாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ரணகலம் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த இதுல அப்படியே நம்ம ரஷ்யா ஆயிட்டு வந்துட்டோம்னா அங்கேயும் குறைவில்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாத தாக்குதல் ரகரகமா விதவிதமா அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிதான் இருக்கு. எஃப்எஸ்பி சுத்தி வந்து பண்ணா வளைச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள்ல மட்டும் 7 கேஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ்பி தரப்புல இருந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல நான் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு எடுத்து வந்துடுறேன். அது முக்கியமான விஷயம். பல விஷயங்கள், ஒரு அப்பா ஒரு பையன் இது போல பல விஷயங்கள் வந்து பண்ண எஃப்எஸ்பி தரப்பு வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க சோச்சி பகுதியில ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனா ராஸ்டவ் ரீஜன் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா இந்த ராஸ்டவ் ரீஜன்ல வந்து பண்ண ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்க ட்ரை நடந்திருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் பக்கத்துல. அது எப்படின்னா 16 வயசு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெடிகுண்டு தூக்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். அதை நம்ம டீட்டெயில்டா போவேனா. இதுல என்னன்னா ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க. 18 வயசு இருக்கிறவங்க எல்லாம் ஹையர் பண்ணி பணம் கொடுக்குறோம், சாக்லேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஏமாத்தி இதை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுட்டு வந்துருங்க அப்படிங்கிறது போல கொடுத்து விட்டுறாங்க சின்ன பசங்க கிட்ட அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப 18 வயசு இருக்கிறவங்க இது போல தெரிஞ்சு இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி தீவிரவாத செயல்களில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது போல இருந்துச்சு. இப்போ 18 வயசுனா 16 வயசுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறவங்க இப்போ 16 வயசுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரஷ்யாக்குள்ள ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல இந்த தீவிரவாத விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கிட்டு தாக்குறாங்க. ஸோ இந்த தாக்குதல் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் ரஷ்யாக்குள்ள நடக்கிறதா ஓகே. இப்ப பிரான்ஸ் தரப்பு வந்து கதற ஆரம்பிச்சுக்கிறாங்க. தீவிரவாத தாக்குதல்ட்டு கிடையாது. என்னன்னா எங்க அரசாங்கத்துல சைபர் கிரைம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்குதுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஹேக்கிங் அட்டாக் நடந்திருக்கு, இமெயில் சிஸ்டம் ஃபுல்லா ஹேக் பண்ணியிருந்துக்கிறாங்க. அதாவது பெருசா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு சீரியஸ் த்ரெட் கிடையாது. ஆனா ஹேக்கருக்கு எப்படியோ எங்களோட உள்ள பயன்படுத்தக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்றதுக்கு இது கிடைச்சிக்குது, ஆக்சஸ் கிடைச்சிக்குது. ஸோ அந்த ஆக்சஸ் கிடைச்சதுனால உள்ள போய் 16.4 மில்லியன் டேட்டாவை திருடிட்டாங்க ஹேக்கர்ஸ். அந்த டேட்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க இன்டீரியர் மினிஸ்ட்ரிக்கு சொந்தமான சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பண்ண திருடிட்டு போயிட்டாங்க. அதாவது தேடக்கூடிய நபர்கள், தனி நபர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகள், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தோம் கிரிமினல்ஸை பத்தி, அதுக்கப்புறம் யாரெல்லாம் குற்றம் செஞ்சவர்கள் அப்படிங்கிறது போல, அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஐ விட்னஸ் அப்படிங்கிற போல பல விஷயங்கள் நாங்க வச்சிருந்தோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருடிட்டாங்க ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறது போல ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து பண்ண பிரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா தீவிரவாதிகள் அதாவது உளவு வேலையை பார்க்கறதுக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இவங்க உளவாளியே இருக்கலாம்னு எனக்கு ஒரு சந்தேகமுங்க அப்படிங்கிறது போல ஒருத்தவங்க கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப அந்த ஒரு நபரோட டேட்டாவும் லீக் ஆயிருக்கு. அதான் இது இருக்கக்கூடிய விஷயம். நாட்டுக்கு நல்லது செய்யறேன்னு போயிருக்கிறாங்க இல்லையா? இப்ப அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அந்த நாடு பத்திரமா வச்சிருக்கணும். இப்ப அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் கிட்ட போட்டு விட்டாங்க. இது வேற யார்கிட்டயா வித்தாங்க அப்படின்னா மிகப்பெரும் அளவுல சிக்கலாகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுக்கு காரணம் யார்? ரஷ்யாவா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது வீட்டுல வந்து 2 நாய்கள் வந்து மாறி மாறி சண்டை பிடிச்சு சோஃபா கிழிச்சு வச்சாலும் இது ரஷ்யா தான் அப்படிங்கிறது போல மீமெல்லாம் வந்து பண்ண பார்க்க முடியுது. இது போல ஈரோப்ல எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தான். குழந்தைங்க அடிச்சுக்கிட்டு 2 பேரும் சண்டை பிடிச்சாங்கன்னா காரணம் ரஷ்யா தான் அப்படிங்கிறதோட சொல்லிடுறாங்க. இது வாடிக்கையா மாறிட்டு வருது அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சில காமெடியா சில அனலிஸ்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப அடுத்த ஒரு நாடு டேனிஷ் நாடு டென்மார்க். அவங்க கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, நான் ரஷ்யா கூப்பிட போறோம், அம்பாசிடர் கூப்பிட போறோம், வாங்க வந்து பதில் சொல்லிட்டு போங்க. என்னங்க உங்க ஹேக்கர் குரூப் 2 குரூப் வந்து பாத்தீங்கன்னா சைபர் அட்டாக் பண்ணிக்கிறாங்க எங்க மேல, அரசாங்கத்துக்கு மேல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. பாப்போம் இதுல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குன்னு. இப்ப அடுத்த ஒரு எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டோனியாவோட டெரிட்டரியில நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம். எஸ்டோனியா குடிவரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல 700 கட்டணும் பங்கரு 5 கட்டி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? இப்ப ரஷ்யாவோட 3 பார்டர் கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவு 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டோனியாவோட டெரிட்டரிக்குள்ள வந்து பண்ண சுத்திட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பேட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் எஸ்டோனியாவோட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த நார்வா ரிவர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டாங்க. அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கிரிட்டிக்கலான ஜோன் வச்சுக்கோங்களேன். அந்த ரஷ்யன்ஸ் வந்து பண்ண கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே பார்டர் காட்சி போய் தம்பி வராதிங்கப்பா, நீங்க பிரச்சனையா இருங்க, எங்களுக்கு வேலை போயிரும், அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த சைட் போயிருங்க அப்படிங்கிறது போல பேசி ஒரு 20 நிமிஷம் பேசி ரஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூளை செலவை செஞ்சு அனுப்பிச்சு விட்டாங்க. நல்ல வேலையை அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் மாதிரியா அப்படிங்கிற சில அன்னிசர் வந்து கருத்துக்கள். ஏன்னா எஸ்டோனியா வந்து பாத்தீங்கன்னா நீண்ட தூரத்துக்கு வந்து பணம் தோண்டிட்டு இருக்கிறாங்களா, வங்கு பறிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? நம்பிக்கலாம் கிராஸ் பண்றது ரொம்ப சுலபம்ப்பா, நடந்து வந்துடும் இப்படி பாத்தியா அப்படிங்கிறது போல மிரட்டுறதுக்காக இது போல பார்டர் கட்சின் சைடு வந்துட்டு போயிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா எஸ்டோனியா தரப்புல இருந்து கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. ரஷ்யா வந்து பதில் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறது போல ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கூப்பிட்டு இருக்கிறாங்களாமா. அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க, இவங்க என்ன கேட்க போறாங்கன்றது பார்த்தோம்னா அடுத்து போலாண்ட். எஸ்டோனியா பார்த்தோம் இல்லையா? அடுத்து போலாண்ட் ரெடி ஆயிட்டாங்க. கண்ணி வெடிகள் போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இது போல சுரோவிக்கின் லைன் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க இது போல போலாண்டு தரப்பு வந்து ரெடி ஆயிருக்கிறாங்க. ஈஸ்டர்ன் பார்டர் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது போல இவங்க சுத்தி வர ப்ரொடெக்ட் பண்ணும். அவங்களாவது ஒரு சைடு தான் எல்லாத்தையும் இவங்க சுத்தி வர ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா போலாண்டு. ஸோ பாவம் அவங்க அடுத்தது ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்ப இந்த டைம் பார்த்து ஜெலன்ஸ்கி போலாண்டுக்கு வந்துக்கிட்டார். பிரசல்ஸ் மீட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான முடிவுகள் வருது, என்ன முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். ஆனா ரஷ்யாவோட பேங்க் தரப்புன்னு தெளிவா சொல்லிட்டாங்க, கவலையே படாதீங்க, நம்ம காசுல கை வச்சாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நிகரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்ட் நம்ம கிட்டே இருக்கு, அடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம், கை வச்சுக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்திருக்கு. அதே அளவுக்கு நம்ம கிட்டே இருக்குது, அசெட் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கை வச்சிடலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க் தரப்புல இருந்து வந்திருக்கு. கண்டிப்பா இது ஒரு எஸ்கலேஷனா இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நம்பகத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஈரோப் மேல சுத்தமா போகும். இதுதான் ஈரோக்ல தரப்பு வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, என்ன எஸ்கலேஷன் நடக்க போகுது, போல மாறி மாறி அடிக்கிறாங்கன்னா ரஷ்யா இதுக்கப்புறம் ஏதாவது போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சோறியாடுவாங்களா? ஏன்னா அந்த இடத்துல க்ரூ மெம்பர்ஸ் பாதிப்படைஞ்சிருக்காங்க, அட்டாக் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போது, அமைதியா பேசி இந்த மியாமில இப்போவாச்சும் ஒரு முடிவு வருமா, இல்ல எஸ்கலேட் ஆகுமா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு 4 பேருக்கு யூடியூப் ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவை எனக்கு எப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கு நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.